நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்க பேருங்கய்யா? ரத்தின சபாபதி. ஐயா எத்தனை ஆண்டுகளா இந்த மாடு வளர்க்கும் தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாதி கண்ணுகளை வாங்கிட்டு வந்து வளர்த்திட்டு இருக்கிறோம். ஜாதி கண்ணுக்கு அந்த நேரத்துக்கு கரெக்டாக மத்திய நேரத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு தண்ணி காட்டணும், கரெக்டான நேரத்துக்கு மேவு போடணும், பராமரிப்பு நல்லா வேணும், டாக்டர் கன்சல்ட்டிங் வேணும், இந்த குடற்புழு மாத்திரை கரெக்டான நேரத்துக்கு கொடுக்கணும். அப்போ தான் மேவு நல்லா எடுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ எப்படிங்கய்யா நீங்கள் இந்த பால் கறந்து நீங்கள் விற்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் வாங்கி நான் வாங்கி பருவத்துக்கு வந்த உடனே விற்றுருவேன். பருவத்துக்கு அந்த சென டைமில் நம்பின சென்னையில் ஈனமே விற்றுருவோம். அதுதான் எங்களுக்கு லாபம். பின்ன கறந்து இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு நஷ்டம். நார்மலாக இதை லாபகரமாக மாற்றணும்னா இதுதான் வழிங்களா? இதை வழி கண்டிப்பாக இதை வழி. ஆமாம், வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை. நிறைய பேர் இந்த மாடுகள் வாங்கி பால் கறந்து அதை ஆவினுக்கோ மற்ற சொசைட்டிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் சிரமம். ஆனாலும் பெருசாக லாபம் இருக்காது. ஏன்னா தீவனங்க நிறையா விலை ஜாஸ்தி ஆகிடுது, அதனால் கட்டுப்படி ஆகாது. அதனால் நான் அப்படியே கொடுத்துட வேண்டியது. அப்படி மறுபடியும் போய் கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்தி அந்த பருவத்துக்கு வந்தால் கொடுத்துக்குவோம். இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா எப்படிங்கய்யா நம்ம என்னென்ன மாதிரி இடவசதி இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். இடவசதி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோட்டத்துக்காட்டுகள் வைக்கலாம். ஒரு 4 சென்ட் இருந்தாலே போகுது. இடவசதி மாற்றி கட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடவசதி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4-5 சென்ட்டுக்குள்ளே இருந்தாலே போதும். நீங்கள் ஆரம்பிக்கும் போது எத்தனை மாடுகளில் நீங்கள் இந்த ஆரம்பிச்சிங்க? ஆரம்பித்தது அப்போ ஃபஸ்ட்டே 4 உருப்படி பருவத்துக்கு வந்து விற்றாச்சுன்னா 4-5 உருப்படி வாங்கிக்குவோம். அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். 4-5 உருப்படி நீங்கள் பருவத்துக்கு வந்து விற்றாச்சுன்னா மறுபடியும் வாங்கிக்குவோம். அப்படி வாங்கி நீங்கள் விற்பனைக்கு கொடுக்கும்போது இதில் நீங்கள் ஒரு லாபகரமாக எடுத்துகிட்டு மறுபடியும் கண்குட்டி வாங்கி மறுபடியும் வளர்க்குவோம். இப்போ இந்த கன்றுகளை நீங்கள் வளர்க்கும் போது நீங்கள் தீவனம் வந்து அதிகமாக போட வேண்டிய அவசியம் இருக்குங்களா? இல்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும். நாங்கள் அப்படி தென்னை மரத்து காட்டுக்குள்ளே மேய்ச்சிக்குவோம். அப்புறம் அப்படியே மறுபடியும் 2-3 மேவு மசாலா இருக்குது. அந்த மசாலா மிஷினில் தரித்து கூடைகளில் போட்டு வச்சுருவோம். ஒன்றும் பிரச்சனை. மேய்ச்சலுக்கு நீங்கள் விடுவீங்களா? இந்த மேய்ச்சலுக்கு கொண்டு போய் கட்டுவோம். மேய்ச்சலுக்கு விட மாட்டோம். கொண்டு போய் வளர்த்தி விட்டு கவர் விட்டு கட்டினா சித்த நேரம் மேயி அப்புறம் கொண்டு வந்து தண்ணி காமிச்சு கட்டிடுவோம். இப்படி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தொழிலை நான் வந்து புதுசாக ஒருத்தங்க ஆரம்பிக்கணும்னா சரி எவ்வளோ வருமானம் இருந்தால் இதை நீங்கள் ஆரம்பிக்க முடியுங்க? யாராவது புதுசாக ஆரம்பிக்கிறவங்க? அப்படியே வருமானம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. முதல்ல ஒரு அமௌண்ட் போட்டால் அப்படியே போயிட்டுருக்கு. ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆள் வந்து குடும்பத்தோட நீங்க பண்றதுனால பெருசா கஷ்டம் தெரியுது இல்லைங்களா? தனியா பண்றதுனா கொஞ்சம் சிரமம் தான். தனியா பண்றது கஷ்டம் தான். குடும்பத்தோட ஆள் இருக்கிற ஆளு கூட பாத்துக்குவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை. நீங்க வாங்குறது எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? நான் சீனாவரத்துல போய் வாங்கிட்டு வந்தேன். அது எங்க இருக்குங்கய்யா? அது மங்களம், பெருந்துறைக்கு போன இடத்துல மங்களத்துல இருந்து வடக்க ஒரு 10 கிலோமீட்டர். அங்கதான் நீங்க வாங்கிட்டு வரீங்க? ஆமா, சீனாவரம். அங்க போனதான் இந்த சாதி இல்லைன்னு. இங்கே புளிம்பட்டியில் இல்லை. புளிம்பட்டியில் இந்த மாதிரி கிடைக்காது. அப்புறம் தான் போய் சீனாவரத்தில் வாங்கிட்டு வரீங்க. இதுனா கொஞ்சம் சினை பிடிக்கிறது கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்குது இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கிட்டு வர கன்றுகளை நீங்கள் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நீங்கள் சினை பிடிக்க வச்சது யார்கிட்ட நீங்கள் விற்பனைக்கு கொடுப்பீங்க? விற்பனை வியாபாரி இருக்காங்க. வியாபாரி இதை வாங்கிட்டு வந்து கொடுக்குவாங்க. அது இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் நம்பர் இருக்குது, கொடுத்து நீங்கள் வளர்க்குறது மட்டும்தான். வியாபாரி இருக்காங்க. வியாபாரி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. பருவத்துக்கு பிடிச்சிட்டு வாங்கிட்டும் போயிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த கஷ்டமே பட வேண்டியது இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வளர்த்துக்கு பருவத்துக்கு வந்து கொடுக்குறதோட சரி. ஓகே. இதை ஒரு ஈத்து எடுத்துட்டாலும் நமக்கு ரேட்டு கம்மியாயிருங்களாயா? அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மறுபடியும் 4-5 ஈத்துக்கு வச்சுக்கலாம். ஒன்றும் விலை குறையாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறீங்க. இந்த தொழிலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து மாடுகளுக்கு இந்த மாதிரி தொழில் பண்ணும்போது கன்றுகளுக்கு ஏதாவது நோய் நொடிகள் ஏற்படுதுங்களா? அது இருந்ததுன்னா ஒன்று கொண்டு அங்கங்கே இந்த டாக்டருக்கு இருக்கிறாங்க, வந்து கன்சல்ட் பண்ணிக்குவாங்க. நோய் நொடிகளும் ஏற்படுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு டாக்டருக்கு இருக்காங்க, ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க. அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. என்னென்ன தீவனங்கள் வைக்கிறீங்க? மசால் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும்தான் தரிச்சு வைக்கிற. அப்புறம் மேய்ச்சல். சினை பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சினை பிடிக்கும் மறுபடியும் சினைக்கு மறுபடியும் ஊசி போட்டு சரி பண்ணிக்கலாம். அதுதான் டாக்டருக்கு இருக்காங்க. அதனால டாக்டர் மூலமா பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை. எனக்கும் இந்த கேட்டகரிக்கு சம்பந்தமே இல்லை. நான் இருந்தது எல்லாமே வந்து கிராமம், ஊருக்குள்ள மாடுகளை பற்றி தோட்டல் சைட்ல எல்லாம் இருந்தது கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு 2 வருஷம் போல இந்த டச் இல்லை. முன்னாடி ஆடு எல்லாம் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கால்வலி இருக்கிறதுனால ஆடு எல்லாம் கொடுத்துருச்சு. சரி, ஒரு 2 மாடு 3 மாடு அதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு, சரி அதில் ஒரு நல்ல இன்கம் கிடைக்குது அப்படின்றதுனால சரி இதுவே வந்து கருவேப்பிலைக்கும் உரம் ரொம்ப தேவை.
விலை கொடுத்து வாங்குறதுக்கு பெட்டர் நம்ம இதுவே பண்ணிக்கலாம். மேவுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, அதனால அதுவும் போட்டாச்சு. ஒரு 3/4 ஏக்கருக்கு வந்து மசால் புழு போட்டிருக்கு. அது போக தோட்டம் ஃபுல்லாக வந்து தோப்பு இருக்கிறதுனால அதை கொண்டு போய் மேவுக்காக கட்டிப்போம். நைட்டு கொண்டு வந்து கட்டி மேவு நறுக்கிறதுக்கு மிஷின் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் நறுக்கி கொண்டு வந்து போட்டிருப்போம். மேவு வேஸ்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது போக தனி ஒரு வேலை காட்டுறோம், இல்லை 2 வேலை காட்டுறது. அது எப்படி எடுத்துக்கிறாங்க அதை பொறுத்து நம்ம இது பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம மாடு வாங்கி செனை பிடிச்சி விற்கிறது மட்டும்தான் ப்ராசஸ். வேறு எதுவும் இல்லை. அதாவது நீங்க மாடுகளை வந்து வளர்த்து செனை பிடிச்சு அதை வந்து செனையோட விற்கிறது தான் உங்களோட தொழிலாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? ஓகே, பாருங்க, எம்காம் சிஏ முடித்த ஒரு டபுள் டிகிரி கிராஜுவேட் தான் மேடம். சரண்யா மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்து நம்ம வந்து ஒரு கிராமத்தில் வந்து நம்ம ஒரு பணிக்கு சென்று நம்ம ஐடி மற்ற துறைகளில் போய் தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு மாட்டு பண்ணையிலையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலி வழியாக நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து போகிறீங்க. இந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தா உள்ளே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, செனை பிடிக்கிற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஊசி போட்டுச்சு, செனை நிற்கல. அவங்க வந்து சொல்கிறாங்க உள்ள கர்ப்பப்பை வாயில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒருக்கா இன்ஜெக்ஷன் போட்டு அதெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் செனை பிடிச்சிச்சு. அப்படி இருந்தாலும் அதனோட பிஹேவியர்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் பார்க்கும்போது மறுபடியும் இந்த டைமும் செனை நிற்கலை அப்படிங்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணோம். சரி பார்க்கலாம், டெஸ்ட்டுக்கு மற்ற மாடுக்கு பார்க்க வந்தாங்க. டெஸ்ட்டு பார்க்கலாமான்னு கேட்கும்போது இல்லை நீ ஒரு மாதம் போல் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களே ஒரு கெஸ் பண்ணிட்டோம், வயிறு பார்க்கும்போது உள்ள கண் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கே வந்துச்சு. இவங்க வாங்கும்போது 18,000க்கு வந்தாங்க, இனி விற்கும் போது என்ன ரேஞ்சுக்கு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது வாங்குறவங்கள பொறுத்து இருக்குது. இவங்கள பற்றி அவ்வளோதான். தீவனம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. தண்ணி குடிக்கிறது எதுவுமே பிரச்சனை இல்லை. அவங்களாம் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. அவங்கள பேரை பார்க்கும்போது இவங்க எல்லாமே ஜெர்சி மாடு அப்படிங்கிறத தான் சொல்லிட்டு இருக்காங்க. கலர் பேஸ் பண்ணி எல்லாமே வந்து வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. முட்டுவலி வந்து நம்ம எவ்வளோ போட்டாலும் ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க. அவங்க அளவுக்கு வந்து இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு 30,000 35,000 அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டில் போயிட்டுருக்கு. இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் பக்கமாக தான் இருக்கும். மேடம், இப்போ நீங்கள் எப்படின்னா எல்லா கை பழக்கத்துக்கு நீங்கள் பக்குவப்படுத்தின மாடுகள் தான், எதுவும் முற்ற மாடுகள்லாம் கிடையாது. முற்ற மாடுங்கிறது சொல்ல முடியாது. இது வந்து நம்ம கண்டினியூஸாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா முற்றுறதுக்குள்ளான வாய்ப்பும் இல்லை. இவங்களில் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில வந்து சாதுவாக போவாங்க, சிலது வந்து கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும். அதை நீங்கள் வளர்த்துறது தான் தெரியுங்க. ஏன்னா அது வந்து செனை பிடிக்கிற ஸ்டேஜ் அப்படிங்க வரும்போது, இல்லை செனை தாண்டி நம்ம விற்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களோட சேட்டையும் வந்து கம்மியாகும். ஏன்னா நாங்கள் போன டைம் வச்சுருந்த மாடு அப்படி தான். அத்தைக்கும் எங்கள் லேடிஸ்னாலே அந்த மாட்டுக்கு ஆகாது. ஆமாங்க இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்த மறாதனாலே போய் முட்டிடுச்சு. ஏன்னா பையன் வந்து குட்டி பையனா இருந்தா நான் அவனை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல பிடிச்சிட்டு போனாங்க. ஸோ அதை வச்சு செஞ்சிருச்சு. அப்புறம் கடைசியில் போக வரைக்குமே அது ஒரு வித்தியாசமாகவே தான் அதனோட பார்வை இருந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லுவேன், மாட்டுகளை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது, சாதுவாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து வருவாங்க, அப்போ அவங்களோட ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுவாங்க. நம்ம ரொட்டீனாக இங்கேயே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கை பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான் விஷயம். வச்சதுலேயே வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லானவங்க. எங்கள் மாமாவுக்கு வந்து கலர் ஒயிட் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுக்காகவே ஒயிட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க போனாலும் பரவாயில்லன்னு அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவங்க வந்து போடி இவங்களுக்கு வந்து கொண்டு வராது, கொம்பு இல்லாத மாடு போடி. இது எவ்வளோ லிட்டர் பால் கிடைக்கும் கறவை தன்மைக்கு வந்து? அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. சரி வாங்க மட்டும் போயிடலாம். இவங்க வந்து வச்சதுலேயே வந்து கடைக்குட்டின்ற மாதிரி வச்ச ரொம்ப சின்ன பிள்ளை. எவ்வளோ வயசு குட்டி பாப்பா? அவங்க வயசை பற்றி எனக்கு அதுவும் தெரியாதுங்க. ஏன்னா நம்ம தான் இப்போ தான் 1 or 2 இருக்கு. அவங்களுக்கு அத்தை மாமாங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, அதை நிறைய பார்த்துருக்காங்க. ஆமாம், அதனால அவங்களுக்கு தெரியும். இவன் வந்து பக்கெட்டில் தான் தண்ணி வைக்கணும், தாலியில தான் தண்ணி வச்சா குடிக்க மாட்டாங்க. அந்த கழனி தண்ணி அந்த மாதிரி இருக்கிறத வந்து குடிப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து தாலியிலே குடிச்சிக்குவாங்க. கழனி தண்ணியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது நீங்கள் மாடுகள் வந்து இதில் எத்தனை மாடுகள் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம்? ஒரு 10 பேர் கட்டினாங்க. உங்களுக்கு அந்த வில்லேஜ் சைட்ல மட்டும் இந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம்? ரொம்ப அமைதியா இருக்கும். நம்ம என்ன வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். இதே வந்து
நம்ம கிராமப்புற சைட்ல இருக்கும்போது ஊருக்குள்ள டவுன் சைடே இருக்கும்போதே ஏதோ சவுண்டா இருக்கு, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இங்க வந்துட்டு ரொம்ப அமைதியாவும் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டோட சவுண்டு, நாய், கோழி இதுகளோட சவுண்ட் வந்து கொஞ்சம் நமக்கு கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கும். அமைதியான ஒரு தோற்றம். இது எல்லாம் பார்க்கும்போதே யாராவது வந்தாலுமே கூட இங்க இருந்து போறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மைண்டே இருக்காது. தோப்பு இது எல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செட்டு எவ்வளவு பரப்பளவு இருக்கு மேடம்? அது ஞாபகம் இல்லைங்க, மாமாக்கு வந்து தெரியும். அவர்கிட்ட கேட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாடுகள் வந்து நீங்க பகல் வேலையில நீங்க அங்க வந்து கட்டிட்டு இரவு வேலையில இங்க நீங்க செட்ல கொண்டு வந்துருக்கீங்க. இங்க அப்படி இல்லைங்க, மழை டைமுக்கு மட்டும்தான். அதிகமா மழை அடிக்குது அப்படின்ற மட்டும்தான் இங்க கொண்டு வந்து கட்டுறது. அங்க ஃபுல்லா நெகல் இருக்கு. அதுவும் போக மேவெல்லாம் தோப்புக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தோப்புக்குள்ளேயே கட்டிப்போம். அங்கேயும் தென்னை மரத்து நெகல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்ப வந்து மேவெல்லாம் வெயிலுக்கு வறண்டுருச்சு அப்படிங்கறதுனால மேவ் போட்டு தண்ணி காட்டி நெல்ல கொண்டு போய் கட்டிடுவோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. ஏன்னா அதே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா யூரின் போறாங்க, இதனால வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இருக்கும். அதே இடத்துல கட்டி இருக்கிறது அவங்களுக்கும் கொஞ்சம் அன்ஈசி ஃபீல் இருக்கும். அப்படிங்கறதுக்காக மாத்தி கட்டுவோம். இப்போ நீங்க இந்த தொழிலை பற்றி ஒரு சின்னதா ஃபைனலா ஒரு கொஸ்டின் கேட்டு நான் முடிச்சுக்கிறேங்க. இப்போ மாட்டு பண்ணை அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு மாடை வச்சு நம்ம வந்து பால் கறக்கலாம், பால் இருந்து கிடைக்கக்கூடிய தயிர், மோர், வெண்ணெய் இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஒரு பிசினஸா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து மாடை நீங்க வாங்கி, அதாவது ஒரு கன்றா நீங்க வாங்கி, அதாவது பெண் கன்றா நீங்க பார்த்து வாங்கி 1.5 வருடம் ஒரு 2 வருடம் நீங்க வளர்த்து அதை வந்து சினை பிடிக்க வச்சு நீங்க வந்து வியாபாரிகள்கிட்டயோ இல்லாட்டி வாடிக்கையாளர்கள்கிட்டயோ நீங்க வந்து விற்பனைக்கு நீங்க கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு தொழிலை வந்து எல்லாருமே மேற்கொள்ள முடியுங்களா? எல்லாருமே பண்ணலாம் தான். ஆனா வந்து அதுக்கு வந்து இடம் வேணும். இடம் இப்போ ஆசைப்படுறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஆசைக்கு ஒரு 2 3 போல. அது போக ஸ்பேஸ் வேணும். இந்த மெயின் வந்து ஸ்பேஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பில்டிங், அது போக தீவனம், இந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இதுக்கு அடுத்து அது பொறுத்து அவங்களோட விருப்பத்தின்படி அதிகரிச்சுட்டே போயிடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கும் மேடம்? இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம மாடு என்ன ஸ்டேஜ்ல வாங்குறோம் அப்படிங்கறத பொறுத்தளவுக்கு இருக்குங்க. இப்ப நாட்டு மாடுலாம் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்டேஜ்லயே நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு 60,000, அது 80,000 நிறைய போகும். ஏன் அப்படின்னா அதோட பால் வந்து எல்லாம் சத்து நிறைஞ்சது. நமக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்கு. இவங்களோட பால் எல்லாம் வந்து நம்ம பார்த்தா வெயிட் தான் கூடும், ஹெல்த் வந்து பேலன்ஸ் இருக்காது. பேருந்து நம்ம பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க அந்த மாதிரில பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேணாலும் பாலே வந்து இன்டேக் எடுத்தாலும் வெயிட் போடாது. வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்தியா கூட இருக்கும். அதாவது தொழில் பண்ணாலும் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்டா நீங்க கொடுக்குறீங்க. இது எங்களுக்கே வந்து ஒரு நாட்டு மாடு வச்சு கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம். ஆனா அதுக்கு வந்து அத்தை மாமா அவங்களால கறக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு பத்தாது. ஆனா இவர் பண்ணலாம். மாடு வந்து பின்னாடி 4 காலு பின்னாடி 2 காலையுமே கட்டி தான் வந்து கறக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அவர் எப்ப ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ரீயா இந்த கேட்டகரிக்குள்ள வராரோ அப்ப நாட்டு மாடு வாங்கி வச்சு பால் கறந்து நம்ம வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இந்த காணொலியை பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய தொழிலை வந்து எப்படி வந்து நேர்த்தியா வந்து கையாண்டு அவங்களோட குடும்பமா வந்து இந்த ஒரு மாட்டு பண்ணையை வந்து ஆரம்பிச்சு ஸோ மாடுகள் மூலமா நம்ம எப்படி வந்து லாபகரமா மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இவங்க வந்து சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஒரு காமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு காணொலி வழியா நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டாங்க. மிக்க நன்றி மேடம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே. நீங்க வந்து ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவுல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தடுத்த காணொலி வழியா நீங்க என்ன சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.